ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக் ஜி. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராணி பார்ட் 2ன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து செகண்டு முறை சொல்லலாம். போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழவிங்க வந்து நம்மளை முடிக்க விடல. தாய் கிழவியும் ஸ்பைடர் கிழவியும் இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயந்து தான் வந்து நான் கீழே வந்து உட்காந்து கிடக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். முன்சாமி, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பாக இருக்கிற, சூப்பர். அவள் துத்தி அடிக்கிறாங்க. என்னத்த பண்ணுறது, அவளெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு புருஷன் வேறு இருக்கிறானா. அவன் பாட்டு உள்ள போனால் அவன் வேறு வருவான். அவன் என்ன பண்ண போகிறான் தெரியல. மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்மளை கும்பரி எடுக்கிறாங்க. சரி வாங்க நம்ம கேமுக்குள்ளே போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாட்டி நம்ம ஸ்கிப்பே பண்ணலங்க, ஓகேவா. லாஸ்ட்டு வாட்டி போகணும், ஸ்பைடரு நாயாக்கிட்ட அடி வாங்கணும், செத்தோம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார், ஓகேவா. இந்த வாட்டியாவது நம்மளால் ஏதாவது எஸ்கேப் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஆனால் இதில் எஸ்கேப் பண்ணுறமோ இல்லையோங்க, இந்த வீடியோ போடுறதுக்கு நான் ஒரு 5 ட்ரை பண்ணேங்க. 5 வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பேற்றிட்டாங்க. அந்த தாய் கல்வி ஓகே விட்டுருங்க, ஆனால் கீழே ஸ்பைடர் கல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிசல்ட் பண்ணுறான். ஃபோனாலே அடின்னு அடிக்கிறாங்க. என்னத்த பண்ணுறது, எதுக்கு அப்படி ஒரு மிருகத்தை தூக்கி கீழே வச்சுக்கிறாங்கன்னே தெரியல. கடிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ், கண்டத்தில் கடிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புக்கை வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது பண்ண முடியும். இன்னைக்கு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கக்கி வைக்கும். இது ஆக்சுவலி அந்த தாய் கேள்வியுடைய பொண்ணாங்க. நான் போய் இதை போய் தாய் கேள்வின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் மூஞ்ச பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதான் வந்து தாய் கேள்வி மட்டுமே இருக்கும், ஓகேவா. அவள் வரட்டும், அவன் வந்தானா கீழே போயிடலான்னு பார்க்குறான், வரமாட்டான், உஞ்சிட்ருக்கிறான். என்னது இது ரெஞ்சா? ஓகே, இதை தூக்கி கீழே போட்டுருவோம். எங்கள் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சிச்சு, தெரியாத எவனாவது போனான்னா அந்த பேட்ச் ஒர்க்கில் காலை விட்டு கீழே விழுந்துருவான். என்னத்த பண்ணுறது, ஒரு பேட்ச் இல்லை, கிளம்பு எது இருக்கிறான் தெரியல. கிளம்பி காணும், அவள் தாங்க கிளம்புன வந்து தொத்தி விட்டாங்க. என் தெரிஞ்ச வரைக்கும் போடா, முன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு தேவையில்லைன்ட்டு அதான் பாட்டு ஒன்று வந்து கிளம்பு இல்லை. கிளம்பு என்ன இடத்துல எங்கே பிச்சை எடுக்கிறானோ இல்லைன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா கிளம்பி பிச்சைத்து வந்து பாட்டு உள்ள ஒரு வீடு வேறு வாங்கி வச்சுக்கிறான். என்னத்த பண்ணுறது. நம்ம இதில் இன்னும் 2 எஸ்கேப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணியிருப்போம், ஓகேவா. ஆனால் அந்த எஸ்கேப் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சேன், நம்ம நார்மலாக வந்து சரி 30 நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திம்மில் விளாண்டுருந்தேன். அது வந்து 51 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னடா இது 51 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்ணுறியா, கொஞ்சம் அங்கங்கே எடிட் பண்ணி வச்சுக்கிறேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஓகே, எவ்வளோமே காணும். இவளை எங்கே லாக் பண்ணி விட்ருவோம், செத்துப்போடி அப்படின்ட்டு லாக் பண்ணி மயக்க மருந்து விட்டுற வேண்டிதான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இவ சாக மாட்டுறாங்க. இம்மார்டல் கேள்விங்க இவ. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இம்மார்டல் கேள்வி எந்த எலிக்சரை குடிச்சா தெரியல, எந்த ஊருக்கு போய் கிளம்பு தான் கொடுத்துருப்பான். அவன் குடிச்சு பழகிட்டா, நான் கொடுத்து பழகிட்டேன். உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. என்னத்த பண்ணுறது, சுற்றி அடிக்கிறாங்க. ஆனால் ஒன்று நினச்சோங்க, இதுலேயே நம்ம முடிக்க முடியலையே. பார்ட் 2 பார்ட் 3 போனால் இப்போ என்னங்க பண்ணுறது. நம்மளை வந்து அப்படியே சுட்டுவிட்டு அடிக்க போகிறாங்க. தெரிஞ்ச வரைக்கும் கிளம்பி ஷார்ட் கன்லாம் வர வச்சு போனாங்க. பயமாக இருக்குங்க. கேள்வி செத்து போடி, தேவையில்லடி நீங்கள் வீட்டுக்கு. உன் புருஷனுக்கு எப்போ வந்து வீட்டோட தோத்தினியோ அப்பயே வந்து நீ ஒரு வேஸ்ட். ஆக்சுவலி நான் பிசி மோடில் தான் விளாட்றேன், அதனால நான் வந்து என்ன வேணால் பேசலாம். ஹார்டு மோடு, நைட் மேட்ச்சு, எக்ஸ்ட்ரீம்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவள் வந்து சுற்றி அடிப்பா தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டுங்க. இத்தனைக்கும் நீங்கள் வந்து ஹார்ட் மோடில் விளாடும்போது அவள் சுட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 செகண்ட்ஸு. நீங்கள் அப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே எஞ்சிருவா. 2 மினிட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சொடுக்கு போகிற நேரத்தில் தான் இருக்குது. 30 செகண்ட்ஸு மினிட்னு சொல்கிறேன். நீங்கள் 30 செகண்ட், வெறும் 30 நொடிகள். அவள் அப்படியே வந்து டொப்புன்னு வைப்பாங்க.
இது இவ்வளோ கூட விட்டுடலாங்க. கீழே கிளவி ஸ்பைடர் கிளவி இருக்கிறா பார்த்தீங்களா, அவன் வச்சதாங்க இன்னும் பயமாக இருக்குது. என்னத்த பண்ணுறது? சரி, நம்மளுக்கு இதெல்லாம் போய் போட்டுருவோம். அங்கே மேலே வந்து ஃபுட்டு பார்த்தோம், காக்காவுடைய ஃபுட்டு. ஓகேவா? ஆனால் காக்கா ஃபுட்டையும் வந்து போட்டுருவோம். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காக்கா ஃபுட்டு, அப்புறம் வந்து ஷார்ட் கன் பாட்டு கிடச்சிருக்கு, அப்புறம் வந்து ரிமோட் கிடச்சிருக்கு. ரிமோட்டில் வழக்கம் போல் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம போய் அந்த காக்கா ஃபுட்டை போட்டு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். என்னடா தூக்கி போட்ட? என்னங்க காக்கா ஃபுட்டை போய் இதை போட்டு இதுதான் பண்ணலான்னு பார்த்தா தூக்கி போட்டான். இப்போ தான் சொன்னேன் ரிமோட்டில் எதுவுமே இருக்காதுன்னு பார்த்து ரிமோட் எடுத்துகிட்டு போகிறான். என்னத்த பண்ணுறது? தம்பி டோர் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. சரி, என்ன கிடையாது பார்ப்போம். நான் தான் சொன்னேன்ல இந்த இதுக்குள்ளே எதுவுமே இருக்காதுன்ட்டு. வேஸ்ட். ஓகே, இந்த காக்கா வந்து பார்த்திங்கன்னா கட்டர் போட்டிருக்கு. இந்த கட்டரை வச்சு நான் தான் பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த கட்டர் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகே, இங்கே இருக்கா? எதுவுமே இல்லை. கார்கி ஃப்ரெண்ட்ஸ், சபாஸ், கார்கி கிடச்சிருச்சு. இப்போ கார் ஸ்கேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்கி மட்டும் தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கார்கி அப்புறம் பெட்ரோல் டேங்க் வந்து அங்கே இருக்குது. ஓகேவா? பெட்ரோல் டப்பா. ஏய், ஹேமர் இதுக்குள்ள தூக்கி வச்சுக்கிறீங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு மேலே இருக்கிற டோரை திறப்போம். ஓகே, அங்கே என்ன ஒரு கறி துண்டு இருக்கும், வேறு என்ன இருக்கும்? ஓகே, சுற்றி எடுத்தாச்சு. சே, சுற்றி எடுத்து அடிக்கிற மாதிரி இருந்தால் கிளவி மண்டையிலே போடலாம். அடிக்கிற அடியில் ரத்தம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். நீ பாவம் பார்க்கக்கூடாதுங்க. அவளுக்கெல்லாம் பாவம் பார்த்து நம்ம பொண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொண்ணாக்கிக்குவோம். அவளுக்கு பாவம் பார்த்து தான் இன்னைக்கு கிழமை வந்து கல்யாணம் பண்ணான். இன்ஜின் பாட்டுருக்கா? ஓகே, கல்யாணம் பண்ணான். ஆனால் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனே வந்து இன்னைக்கு கிளவி வீட்டை தொத்திச்சிச்சு. பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து இதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் கிளவியும் இன்னொரு பேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டை வந்து வளர்த்துட்ருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இல்லை செகண்ட் ஆளாக வருவோங்க. ஓகேவா? இல்லை ஏற்கனவே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்திரவாதம் வாங்கி செத்து போயிருப்பான். ஓகேவா? அவன் வந்து கதை கூட எழுதி விட்டுருப்பான். அவன் சும்மா தான் வந்து டக்குன்னு போயிடுவாங்க. பொடி ஈஸி இருக்கிறதுனால நம்ம இப்படி பண்ணுறோம். இதுவே ஹார்ட்லாம் இருந்தால் அவன் தொப்புன்னு போடுவான். என்னத்த பண்ணுறது? எனக்கு சத்தியமாக சொல்லிட்டா இவனுக்கு சுத்தமாக பயமே இல்லைங்க. கீழே என்ன ஸ்பைடர் கேள்வி இன்னும் தருகிறான். ஓகேவா? அவளை தான் ஒன்றுமே பண்ண முடியல. அவள் வந்து இவன் வந்து ரெண்டு நிமிஷம் இம்மார்ட்டல்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் இம்மார்ட்டலுங்க. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க என்ன பேட்ச் ஒர்க் அப்படின்ட்டு. ஓகே, உள்ள கேமரா இருக்குது. பேட்ச் ஒர்க் இன்னும் எவ்வளோ பேட்ச் ஒர்க் வச்சிருக்கீங்க? பூரா புக் பேட்ச் ஒர்க் ஆகியே. பூரா புக்கா? அப்படிங்களா? இதான் பேட்ச் ஒர்க். ஓகே, கேமரா உடச்சாச்சு. கட்டர் கீழே நினைக்கிறேன். ஓகேவா? கட்டர் இது பண்ணிடுவோம். அவள் வருவா இப்போ, அதுக்காக வெயிட் பண்ணுறேன். வாடி திருட்டு கிளவி. யார் வீடு இது? ஏண்டி உனக்கு எப்படி காசு கிடைக்குது? பார்ட் 1ல் ஒரு வீடு, பார்ட் 2ல் ஒரு வீடு, பார்ட் 3ல் ஒரு வீடு. என்னடி இவ வந்து ஒரு வீட்டுக்காக போய் திருடி வீட்டை எடுத்து வச்சுக்கிறாங்க. எப்படி தெரியுமா? இவன் டீ குடிக்கிறேன்னு போவா, டீ குடிக்கிறேன்னு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள போட்டு தள்ளிட்டு அந்த வீட்டை அப்படி எடுத்துக்கிறான். என்னத்த பண்ணுறது இவெல்லாம் வச்சுக்கிட்டு? ஆனால் கொஞ்சம் கூட இவளுக்கு வந்து கருணை ஒன்றும் இல்லை. அப்படி இருந்திருந்தா புருஷனை வந்து தொத்தி விட்டுருப்பாளா? அண்ணா அந்த கட்டை கையில் என்னடி இங்கே தான் நிற்கிற நீ? அடிப்பாவி, விட்டுருந்தா மண்டையில் ஒன்று போட்டிருப்பா. நான் பாட்டு போகிறேன், பார்த்தா அங்கே தான் நின்று ஏதோ பார்த்துட்டு இருக்கிறா. என்னத்த பண்ணுறது? நல்ல வேலைங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஸ்பைடர் கேள்வி வந்து மேலே நடமாடல. மேலே மட்டும் அவன் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கதி அளவுக்கு அதுதாங்க. நான் சத்தியமாக ப்ராக்டிஸ் மோட்லேயே இல்லை. இன்னொரு காமெடின்னு வச்சுக்கோங்களேன், ப்ராக்டிஸ் மோடு போட்டால் கூட அண்ணன் ஸ்பைடர் கேள்வி சாக மாட்டா. ஐ மீன்
கடிக்காத இருக்க மாட்றா. ஓகேவா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மோடு போட்டிங்கன்னா வெளியே காமிக்கும் கிராணி வந்து வீட்டுக்குள்ளே இருக்காது. பட் ஆனால் அதுக்குன்னு நீங்கள் டேஞ்சரில் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்ட்டு. ஓகேவா, நான் சரி பார்த்துட்டு சரி என்னடா டேஞ்சர் போய் பார்த்தா ஸ்பைடர் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள். என்ன பண்ணுறது, அவள் மியூசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குங்க. அந்த என்ட்ரன்ஸு அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் வரும் அவளுக்கு. இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இங்கே ஏதாவது உபயோகமாக எதாவது கிடைக்கும்னு பார்த்தா போயும் என்ன சாய் வச்சோமான்னு பாருங்கள். இந்த ரஸ்டஸ்கி பேட்லாக்கை யார் கேட்டா? எனக்கு வேண்டியது சாதாரண பேட்லாக்கு. ஓகேவா, நம்ம ஒன்று தேடி வந்தால் அது ஒன்று கிடைக்குது. என்னத்த பண்ணுறது, சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கேள்வியை போட்டு தள்ளிட்டு கன்று வேறு எதுவும் இல்லையா? இன்னும் கன்று எதுவுமே எடுக்கலைங்க. ஓகே, எங்கடி இருக்கிற கிளவியா தாய் கிளவி அப்படின்ட்டு அவன் புருஷன் அப்படி தான் பாட்டு இருந்தானா, தாய் கிளவின்ட்டு. என்னடா தாய் கிளவி, எனக்கு வயசாகடா அப்படி சொல்லிட்டு அவனை வீட்டை தொத்து விட்டான். அவன் வர மாதிரி இருந்துச்சு, அதான் டக்குன்னு ஒழிஞ்சேன். ஆனால் வரல. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பைடர் கிளவியை இது பண்ணுற டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் அந்த ஸ்பைடர் கிளவியை போட்டு அடிப்போம். சத்தியமாக அந்த ஸ்பைடர் கேள்வியை நம்ம அடிக்க முடியாது, அதான் நம்மளை போட்டு அடிக்கும். ஓகே, ஸ்பைடர் கேள்விக்கிட்ட போய் என்ன சண்டை போட முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பைடர் கேள்வி நம்மளை மட்டும் கிடையாது, ஈவனே தாய் கேள்வி போனால் கூட கிடைக்கும் போட்டு. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் கேள்வியோடைய வேலை. அவளை இங்கே வர வச்சுட்டு நம்ம அப்படி போவோம். என்ன சொல்கிறீங்க? ஆனால் ட்ராப்பை வேறு ஒன்று போட்டு வச்சிட்றா. ஏண்டி பெரிய இல்லை, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லீவ் திஸ் ஹவுஸ் அப்படின்ட்டு. ஓகேவா, வீட்டு போகணுன்னு போட்டுட்டு இப்படி ட்ராப்பை வைக்கிறா, போட்டு அடிக்கிறா, உதைக்கிறா. இல்லை அநியாயமாக இல்லை? இது இப்படி ஒரு சுரங்க பாதை வேறு வச்சுக்கிறா. இதில் என்னதுங்க அது? வெப்பனுக்கு அவே சூப்பருங்க, வெப்பனுக்கு கட்டிச்சு. அவ்வளோ தாண்டி, உனக்கு சங்கு தாண்டி. வரண்டி வெப்பனுக்கு எடுத்துகிட்டு வரண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெப்பனுக்கு எடுத்து அந்த நாயை போட்டு தள்ளுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைடரு இன்னும் ஸ்பைடருக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். ஓகே, போய் அவ்வளோ ஒரு 8-10 வந்துடுவோமா? இப்போ ஒரு எப்படியே ஒரு கெத்து கம்பா பாருங்களேன், உருகி அப்படின்ட்டு சொல்ல அது போகிறா பாருங்க ஸ்பைடர் கிளவி. ஓகே, என்ன இருக்குது? ஷார்ட் கன்னுடைய பாட்டு கச்சிச்சிங்க. சூப்பர், அப்படியே நைஸாக போய்டுவோம். இங்கே போட்டு வச்சுட்டு இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு பயமாக வேறு இருக்குது. அவள் டக்குன்னு வருவா. ஓகேவா, அவள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படியே ஏறும். அப்படியே ஒரு ஃபைட் சீன் வரும்போது மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஏறும். அப்படியே வருவா. என்ன ஆளை காணுமையா? இங்கே பாடி ஸ்பைடர் கிளவி சொல்லல வருவா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா வந்து நம்ம தாலியை தான் இருப்பான். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தாய் கிளவிக்கும் அந்த கிழவனுடைய தாலியாக இருந்துட்டு இவன் வந்து நம்ம தாலியாக இருக்கும். என்ன பண்ணுறது? ஓகே, அவள் போயிட்டு அவ்வளோதான். போயிட்டு அடி தாய் கிளவி, ஐ மீன் ஸ்பைடர் கிளவி. ஃப்ரெண்ட்ஸ், பேரிஸ் அவள் போயிட்டாங்க, அவ்வளோதான். அது அப்புறம் பைடி ஸ்பைடர் கிளவி திரும்பி வந்து இது பண்ணிடுறாரு. இப்போ சைடில் ஒரு கேட்டு பார்த்தீங்களே, அந்த கேட்டை திறக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பொருள் இருக்கும். எனக்கு அது தெரியாமல் நான் என்ன பண்ணேன், அண்ணன் ரெஞ்சு வேறு ஏதோ ஒரு எஸ்கேப் போடல அப்படின்னு விட்டேன். லாஸ்ட்டாக அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கியாடி வா எங்கே இன்னொன்று பண்ணாங்க. இங்கே நின்று இங்கே இருக்கிற என்ன போய் பிடிச்சாங்க. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஆனால் அதான் சொல்கிறேன், நான் உள்ளதை நின்று இருந்தேன். ஆனால் அவன் என்ன பிடிச்சிட்டான் கரெக்டாக. செம்ம கடுப்பாயிடுச்சு. வெளியில் கையில் கண்டுச்சு சுட்டேன், ஆனால் சாவவே இல்லை. அப்படி தான் கேள்விப்பட்டேன். அன்றைக்கி கேள்வி வந்து இம்மார்டல் ஸ்பைடர் கேள்வி. ஆடா போங்கடா நீயும் உன்னோடைய ஸ்பைடர் இதுவும் அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இன்னும் பாட்டு கண்டுபிடிக்கணுமோ, 2 பாட்டு தான் கண்டுபிடிச்சிடணும்னு நினைக்கிறோம். ஓகே, இன்னும் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். விட்டுற வரக்கூடாதுங்க கிளவியை. ஓகேவா, அவள் எங்கே இருப்பானே தெரியல, பயமாக இருக்குது. அவள் கடிச்சானா அப்படியே வாய் இதுக்கு திறக்கும். சைடில் தாங்க இருக்கிறா நினைக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற
இல்லையே பரவாயில்லையே, ஸ்பைடர் கிளவி இல்லை அப்படின்னு நம்ம போனோன்னா கரெக்டாக வருவான். அவன் முதல்ல கண்ணில் பார்த்துடலாம். ஓகேவா, கண்ணில் பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அவள் தான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் வரமாட்டான். எங்கடி இருக்கிற கிளவி வந்து தொழியாண்டி ஸ்பைடரை. ஆனால் இவன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடருக்கு இப்படி ஒரு இது ஆச்சுன்னு தெரியல. என்னுடைய முதல் கேள்வி ஸ்பைடர் கேள்வி எப்படி வந்தா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இதில் வந்து கேள்வி வந்து சாதாரண கேள்வி கிடையாதுங்க, சயின்டிஸ்ட் கேள்வி. அடித்து சொல்கிறேன், சயின்டிஸ்ட் கேள்வி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டுங்க. தாய் கேள்வி இங்கே இருக்குது, அதோடைய பொண்ணு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கு மாட்டி கிடக்குது. அப்போ இது என்ன கேள்வி, ஸ்பைடர் கேள்வி யார் ஒரு தலை? என்ன கரணி, உன்னுடைய குடும்பம் ஒரே பெரிய குடும்பமாக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, சரி இன்னும் ஒரு ஷார்ட்கன் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தேன். ஓகேவா, ஆனால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அங்கே கிடக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம தான் வந்து இங்கே இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாவது வெப்பனிக்கியா? ஓகே, நம்ம என்னடி வந்துட்டு அடி தாய் கிளவி என்னடி பண்ணிட்டு இந்த இன்னொரு மேலே நான் இங்கே சத்த போட்டு இருக்கும்போது அவள் கேட்பா, நான் என்ன பண்ண உடனடா வந்துச்சு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ணேன்ட்டு ஸ்பைடருக்கு வச்சு இந்த சிக்கனை தூக்கி நீ தான் சாப்பிட்ட அந்த மீட்டை. அப்படியே பார்க்குறா பாருங்க. இவ கடிச்சு சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க, இவ்வளோ அடிச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணதுக்கே வச்சுக்கிறா. ஓகேவா, ஓகே, அவள் அப்படி போயிட்டா நம்ம இப்படி போவோம். வாடி திரும்பி அவள் வெடிச்சிட்டு இந்த பக்கம் வருவா. ஓகேவா, சத்தம் போட்ட உடனே நம்ம எப்படியே இந்த பக்கம் வந்து இது பண்ணி அப்படி தான் நானும் நினச்சேன். பட் ஆனால் டக்குன்னு வந்துடுவாங்க. ஏண்டா இப்போ உட்காந்தேன், அவ்வளோதான். வாடி தாய் கிளவி, அழுத்துறா கடை அடே அழுத்துறா, எடுறா வந்துட போகிறாடா. அவள் மண்டிலே ஒன்று போடுவா. வந்துட்டாளா எங்கே அவ? சொல்ல கரெக்டாக வரா பார்த்தீங்களா? அவ்வளோதான், சோலி முடிச்சு. ஓகே, நம்ம போய் அப்படியே அந்த பெட்ரோல் கேனையும் ஸ்க்ரூ டிரைவரையும் தள்ளி விட்ருவோம். அவ்வளோதான் வந்துச்சு. இப்போ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல உருப்படியாக இருக்குமா? அடி ஏய் ட்ராப்புன்ட்டு வேறு வேலை இல்லையாடி உனக்கு? கேள்வி ட்ராப்பாக வைக்குதுங்க. பேட்லாக்கியா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எனக்கு என்ன ஒரு கடுப்புன்னு வச்சுக்கோங்களேன். பேட்லாக் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீ தான் இருக்க போகுது. ஓகேவா, அது எதுக்கு பேட்லாக் கீன்னு ஒன்று கொடுத்துக்கிறான்னு தெரில. இதுக்கு நான் வந்து அந்த 2 சக்கரத்தை எடுத்துகிட்டு வந்து ஐயோ செம்ம கடுப்புங்க. இந்த ஒரு சக்கரம் இருக்குது, இதை கீழே தூக்கி போட்டுருவோம். இப்படி போட்டுனா அது கிடக்கும். இப்போ இந்த சக்கரம் எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த சக்கரத்தை எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, தாய் கிழவி செத்து போயிட்டியா? அவள் சொல்லுவா, இல்லைடா நான் வீடு தான் இருக்கிறேன் வரேன்டா அப்படின்ட்டு. மயக்கத்தில் இருக்கிறேன்டா, மயக்கத்தில். நீ மயக்கத்திலே எரிடி. சரி, கீழே ஒரு டோர் இருக்கும்ல, அங்கே போயிட்டு நம்ம வந்து அடிச்சுட்டு வந்துடுவோம். தூதாக இருக்குங்க, சூப்பருங்க. கீழே அப்படின்னா இருக்கும்னு தெரியலையே. ஷார்ட் கன் பார்த்தா ஓகே, அவள்தான் கிளவியோடைய கதை முடிஞ்சிச்சு. ஆனால் உருப்படியாக மட்டும் ஒன்றும் இல்லையோ, நான் செம்ம கடுப்பாயிடுவேனே. யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன்? கார் பேட்ரி பரவாயில்ல, கார் பேட்ரி பரவாயில்ல அப்படின்ட்டு. ஓகேங்க, கார் பேட்ரி எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. சரி, இது இங்கே வைக்கக்கூடாதுடா. டேய், கீழே வைக்கணும்டா. சரி, எங்கே எடுத்து வந்து போடுறேன் நான், பைத்தியம். என்ன தேவை பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார் இன்ஜின் பார்ட்டா? ஓகே, இந்த இன்ஜின் பார்ட்டியோ திருப்பி போய் அங்கே போட்டு விடுவோம். கிளவி வந்துருப்பாள் நேரத்துக்கு, ஆளை காணும். இங்கேயே வச்சுருவோங்க. ஓகேவா,
இங்கே வந்து ஒரு காமெடி நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்களேன். இந்த கார் பார்ட்டுக்கு நல்லா சேர்த்து வச்சிட்டேன்னா நீங்களே பாருங்கள் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டேன் கார் பார்ட்டுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேன் கச்சிச்சு, பேட்டரி கச்சிச்சு, இன்ஜின் பார்ட்டு கச்சிச்சு, ரெஞ்சு கச்சிச்சு, எல்லாம் கச்சிச்சு. சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா காணுங்க 2 நிமிஷம். இப்போ 2 நிமிஷமாக போகுது. அது இப்போ உள்ள ஒரு எலும்பு கூட பார்த்தீங்களா, அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆள். ஓகேவா, நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்ம தப்பிச்சுடுவோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூளை. ஆனால் அவன் வந்து அவனுடைய இது தள்ளி எடுத்து இவ கூட வந்து குப்பை கொட்டணும் அப்படின்ட்டு வந்துருச்சு. நீங்கள் எல்லா கிராணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு எலும்பு கொடுப்பாங்க. கண்ணு கடிச்சிச்சரியே கிளம்பி வா வாடி ஒன்று போட்டு தள்ளுறேன். இதுக்குள்ளே ஏதாவது கிடக்குதா எதுவும் இல்லை. கிளம்பி வா கிளம்பி போட்டு தள்ளுறேன் அப்படின்ட்டு. கிளம்பி எங்கே இருக்கிறா? ஓகே, நம்ம இப்போதைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் இதுவாக பாட்டி எங்கே இருக்கிற பாட்டி? பேராண்டி உனக்கு வந்து கிஃப்ட் வச்சுக்கிறேன், கொஞ்சம் வருது. பில் ஆட்டு நாட்டி அப்போ எங்கே வரேன்னு பார்ப்போம். பாட்டி அப்படின்ட்டு. ஏண்டி ஒன்று எவ்வளோ மதியத்தை கூப்பிட்றேன், வரமாட்டேன். எங்கேருந்துங்க வர? ஆளே காணுங்க. அது வருது பாருங்க கிளவி. என்ன கிளவி நல்லா ஏதாவது படம் வீட பார்த்துட்டு வரீங்க, என்ன லேட்டாக வர? டிவி முதல்ல இங்கே இருக்கு. ஓகே, இந்த பேட்லாக்கியை போட்டு விட்டு 2 சக்கரமே இருக்குது. அந்த 2 சக்கரத்தை போட்டு அதுக்குள்ளே என்ன கிடக்குதுன்னு பார்ப்போம். என்ன கிடக்க போகுது? ஒன்று மாஸ்டர் கீ, இல்லை பேட்லாக் கீ, இல்லைனா வந்து ஸ்பெஷல் கீயாக இருக்கும். கால் வேறு வருது இன்னும் நேரம் பார்த்து. என்னத்தை பண்ணுறது? ஓகே, ஃபோன் வந்துட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். இப்போ டக்குன்னு யாரும் கால் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ புல்லட் இல்லையே, அவள் வந்துடுவாளே. டான்ஸ் ஆட்டே வருவா, தாய் கிளவி அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், நான் வந்து பாடுவேன், வா கிளவி சுட்டு தள்ளுறேன் அப்படின்ட்டு. சரி, இங்கே தானே எங்கேயோ பார்த்தோம் சக்கரத்தை. எங்கே இருக்குது சக்கரம்? இந்த ஊருக்கு வாடி தள்ளும் அப்படின்ட்டு. 2 சக்கரமும் இருக்குது. 2 சக்கரத்தையும் போட்டு அதுக்குள்ளே அப்படின்னா இருக்குன்னு பார்ப்போம். நான் அடித்து சொல்கிறேன், ஒன்று பேட்லாக் கீயாக இருக்கும், இல்லை மாஸ்டர் கீயாக இருக்கும், இல்லைன்னா ஸ்பெஷல் கீ இருக்கும். ஏன்னா ஸ்பெஷல் கீ நம்மளுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. ஓகேவா, இல்லை என்ன ஒரு கடுப்புனா, நான் வந்து திரும்பி அந்த கீழே இருக்கிற ஸ்பைடர் கிளவியை பார்க்க போனோங்க. அவளை அவகிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் போடணுங்க. என்னடி கிளவி அப்படின்ட்டு. ஸ்பைடர் கீ அது வந்து இது இந்த கீ, ஹவுஸ் கீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் போட்டுருவோம். வச்சாச்சு நினைக்கிறேன், வச்சாச்சு. என்ன கிடக்குது? மாஸ்டர் கீ சொல்லல. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்கேப் பண்ணுறது தான் வந்து ஆசையாக இருக்குது. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கதை அப்படியே மாறிடுச்சு. எல்லா பார்ட்டியும் எடுத்துகிட்டு என்ன இவரா? என்ன கிளம்பி வர? நான் கீழே போகிறேன், பை வரியா கூட வந்து உன்னுடைய ஸ்பைடர் கிளவிக்கிட்ட ஏதாவது சொல்கிறது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சரி வாங்க, அந்த ஸ்பைடர் கிளவி ஒரு ஹாய் சொல்லிட்டு வருவோம். அவள் ஹாய் சொல்ல போனால் செருப்பாலே அடிக்கிறா. என்னடா இங்கே வந்த அப்படின்ட்டு. இப்போ அவள் எங்கே இருக்கிறானும் தெரியல. செயலில் கீழே எங்கே இருக்கிற அடி இல்லை வரியாடி பரவாயில்ல. என்ன 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 கத்துற? போட்டு தெளிவாக பார்த்துக்கலாம். உரும்பு என்னடி கிளவி? ஸ்பைடர் கிளவி. அவள் கத்துவா அப்படியே வந்து ஹேய் ஹேய் அப்படின்ட்டு. கிளவிக்கு இந்த கிளவிக்கு ஒரு வேலை கிடையாது, அந்த கிளவிக்கு ஒரு வேலை கிடையாது. அவ்வளோதான், எங்கே போனா தெரியல. திரும்பி காணாமல் போயிட்டான். அவள் கண்ணு முன்னாடியே இருக்கணுங்க. ஓகேவா,
ஐ மீன் நம்ம இல்லை, அவள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கணும், எல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஓகேவா? ஏதாவது கிடைக்குமா? அவர் ஒத்துட்டே வராங்க. என்னடி கிளவியா நல்லா இல்லையா? எங்க இப்போ இங்கே வந்து ஒரு கடுப்பு நடக்குங்க. இங்கே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 அப்படி சொல்லிட்டு 2 பாக்ஸ் இருக்கும்னு எனக்கு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நான் வந்து நம்பரே தெரியாது. நான் வந்து சரி ஒன்றா தான் இருக்கும், ஏன்னா வழக்கம் போல் ஃபுல்லாக ஒன்று தான் வருதுன்னு அமைக்கி பார்த்தா செத்துட்டான். லட்டுல வச்சேன்னு நினச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். ஃபஸ்ட்டு டெத்து, என்னுடைய ஃபஸ்ட்டு டெத்து எப்படி நடக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், 2ஆம் நாள் தான். நான் அட்லீஸ்ட் அந்த ஸ்பைடர் கிளவி இல்லை நான் கிளவி கிட்ட அடி வாங்கினா கூட பெருமையாக இருந்திருக்கும், திட்டிருப்பேன் போட்டு. ஆனால் இப்படி இந்த பாக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு துரோகம் வந்து ஸோ சேட். செத்துட்டான். பாம்பு இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காமெடி, மேபி நான் 2 திறந்துருந்தா கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். மேபி அவன் இப்படி வச்சுருந்தானா, நீ அந்த கார்டை பார்த்ததாண்டா அதில் பாம், அதாங்க எப்படி சொல்கிறது, அந்த கார்டை வந்து பார்த்தா தான் அதில் பாம் இல்லை அப்படின்ட்டு. ஓகேவா? அவன் போட்டு தள்ளிட்டான். இலையை வர தத்திட்டே வரா. இப்படி அப்படி முன்னா அப்படி வர இப்படி வர. ஐயோ நவரும் இல்லையா வந்துட்டான். உள்ளே போய் ஒழிச்சுப்போம். வந்தோடனே கீழே போயிடுவோம். ஐயோ கால் வர உடையுதே. பார்க்கறதுக்கே குட்டி இதுவாக இருக்குது, ஆனால் கால் மட்டும் எப்படி உடையுதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து கதவு இருக்கும், அந்த கதவு திறக்கும். ஓகேவா? இங்கே ஒன்றும் இல்லை. வரலா? வரல. போயிடுவோம். அவள் டக்குன்னு வருவா. இப்போ ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி போட்டிருக்கோம் முன்னாடி, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பி போட்டிருக்காது. நான் என்ன நினச்சேன்னா, அந்த வீல் வந்து ஏதோ எஸ்கேப்புக்கு போகல அப்படி சொல்லிட்டு நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அதை இதுக்கு முன்னாடி வந்து எல்லா கேமே அவாய்ட் பண்ணிட்டேன். பார்த்தா அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கேட்டுக்கான சாவி. அது எவ்வளோ எவ்வளோ பெரிய லுக்காக இருக்கிறோம் அப்படி. முன்னாடி குடும்படியா வந்து இப்போ இடத்துல வரும் பார்த்துக்கோ. போ அப்படி. நான் எம்மாற்றல் கேள்வின்னு ரொம்ப இது திமிருவா விட மாட்டேன். ரொம்ப ஓவராக போனால் நான் மாடாது போட்டு வந்து ஒன்று அடிப்பேன். மாடு கிரைண்டிங் மாடுங்க நான் சொன்னது. இப்படி அங்கே ஒரு நம்பர் தான் இருக்கும். பார்த்தா அதுலேயும் பாம்பு இருக்கான். அடப்பாவீங்களா அப்படின்ட்டு. சரி, நம்பர் 2 என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்குது? ஸ்பெஷலுக்கு இதுவும் இருக்குது. அங்கே மேலே மட்டனை வச்சு, மட்டனா மீட்டோ அடகுது, கிட்டு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டில் வந்து என்னடி நீ வரையடி, போய் பண்ண திரும்பி கீழே போவோம். பயமாக இருக்கு போயிட்டியாடி ஸ்பைடர் கிளவி அப்படின்ட்டு. போயிட்டா அங்கே போகிறா. என்னடி கிளவி அங்கே நின்று அப்பெல்லாம் பார்க்கக்கூடாது, தப்பு. ஓகே, அந்த சாவியை போட்டு வந்துட்டோங்க. தூக்கி போட்டு வந்துட்டேன். இன்னும் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அவள் பாருங்க, அவள் வர கரெக்டாக வராங்க. அவள் நம்ம இங்கே நிற்கும் போது சவுண்டு கேட்கும் போல அவளுக்கு. ஓகேவா? அவள் வந்து எட்டி பார்த்துட்டு என்னடா பண்ணுற தம்பி அப்படின்னு கேட்டு போகிறான். இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீலை போட்டு தரணும். இந்த கரமும் தெரியாமல் என்ன கிடக்குது, அந்த கிணறுல சுற்றுவோம்ல அது கிடக்குது பார்த்தீங்களா. டக்குன்னு போட்டு வந்துடுவோம் டக்குன்ட்டு. அங்கே இன்னொன்று வேறு இருக்குது. அங்கேயும் இப்போ அங்கே என்ன இருக்குன்னு பார்த்து வந்துடுவோம். ஓகே, எந்த எல்லாம் எடுத்துகிட்டு போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை கிணறுல போட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இவன் வேறு வந்துட்டான் கரெக்டாக. வர எப்படி நீ என்ன மேலே ஸ்பைடரு
ஸ்பைடர் கேள்வி கிட்ட வந்து இது கேட்டு வரும் இன்ஃபர்மேஷனு. அவன் எங்கே வரான்னு சொல்லி அவனை போட்டு தள்ளுவோம் அப்படின்ட்டு. உனக்கு வந்து ஸ்பைடர் கேள்விங்க வேலையே கிடையாது, கிளம்புங்க காத்து விட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷல் கீயை போட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். என்ன இருக்கும் ஸ்பெஷல் கீழே அதுமாதிரி ஸ்பெஷல் கீழே என்ன இருக்கும்னு சொன்னேன். கீழே நீ ஏண்டா இப்படி இதோ ஹிந்திக்காரன் தமிழ் பேசுன்னு கேட்காதீங்க. ஓகே, நான் கடி வாங்கினேன் ஃபஸ்ட்டு எப்படி இதில் வீடியோவில். எதுக்கிட்ட கடி வாங்கினேன்னா எங்கேயும் ஒரு ஸ்பைடர் வளர்க்குறா. செயின் கட்டரா எனக்கு தேவையில்லடா, செயின் கட்டரு இது மாதிரி தான் கடுப்பேற்றுறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இது சொன்னல, இதுக்கு முன்னாடி 5 வீடியோ எடுத்தேன், 5 கடுப்பேற்றினாங்க. இதே மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறது. ஒன்று கார் எஸ்கேப்பு, இல்லை டோர் எஸ்கேப்பு. இவங்க கொடுக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்பு. அதை லாஸ்ட்டாக பண்ணலான்னு வச்சுக்கிறேன். இவங்க என்னென்னா புஷ் பண்ணுறாங்க, அதை போய் பண்ணு தம்பி அப்படின்ட்டு. ஓகே, நம்ம போய் கிணறுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கிணறுல வந்து சுற்றியும் அதுவும் காரோடைய இன்ஜின் இருக்கும், இன்ஜின் பார்ட்டு. இந்த வாட்டி என்ன இருக்கும் பார்ப்போமா, என்ன இருக்குது. ஏன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் வைக்கிறதுக்கு. என்ன இருக்குது பரவாயில்லையே. தர்பூசணிக்குள்ளே ஒரு கீ இருக்குது. அதுதான் என்ன கீ அப்படின்னு பார்த்தா பேட்லாக்கி. இப்போ தான் என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சரி பேட்லாக்கி வச்சிச்சு ஒரு வழியாக கார் எஸ்கேப் பண்ணலான்னு போனேன். ஓகேவா, நீங்களே பாருங்கள் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. எவ்வளோ சந்தோஷமாக போகிறேன் பார்த்தீங்களா, கார் எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்ட்டு. டக்குன்னு போய் அந்த பேட்லாக்கி அங்கே இருக்கும், அந்த டோரை வந்து திறந்து விட்டுட்டு இன்ஜின் பார்ட்டை வச்சுட்டு இப்போ என்னென்ன பண்ணணுன்னு பாருங்கள் நீங்களே. இதெல்லாம் திறந்து விட்டோன்னா அதுக்கப்புறம் போய் இப்போ இன்ஜின் பார்ட் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணுவேன். பேட்டரியா, ஓகே பேட்டரி வந்து செட் பண்ணுவேன். பேட்டரி செட் பண்ணிட்டேன்னா அப்புறம் இன்ஜின் பார்ட்டு எங்கே அது ஒருக்கா இன்ஜின் பார்ட்டு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் ஒன்று யோசிக்கிறேன். ஸ்பார்க் ஃப்ளக் இல்லை, அட பாவீங்களா அப்படின்ட்டு. எனக்கு வந்து 51 நிமிஷம் ஆயிடுச்சு. 51 நிமிஷத்தில் நான் எங்கே போய் ஸ்பார்க் ஃப்ளக்கை தேடுவேன் அப்படி சொல்லிட்டு. ஆனால் மேலே வந்து இதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, மேலே டோருக்கு. ஓகேவா, நான் இப்போ டக்கு என்ன பண்ணுவேன்னா டோருக்கான எல்லாத்தையும் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா, அவள் டக்குன்னு வந்துடுவா. இப்போ வந்து பார்த்து சுற்றி தேட ஆரம்பிச்சிடுவேன் நான். ஓகேவா, சுற்றி தேட ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேறு வழி இல்லாமல் அவளை சுட்டுட்டு நான் வந்து அந்த ஒயர் இருக்குல்ல, ஒயர்லாம் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கிட்டத்தட்ட இது இப்போ வந்து கட் பண்ணிடுவேன். இங்கே ஒரு கட்டு, கீழே ஒரு கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்கப்பா, செயின் கட்டரை வச்சு சின்ன இது கட் பண்ணுறேங்க ஒயரை. இதை கட் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எங்கேயும் தூக்கி போட்டுருவேன். அது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 நிமிஷமாக தேடினேன், சுற்றியே காணுமே. டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் ஓகேவா, நானும் தேடினேன். இப்போ எங்கெங்கெல்லாம் போகும் தெரியுமா, கிட்டத்தட்ட மொத்த வீடுமே சுற்ற ஆரம்பிச்சிடுவேன். எந்த இடத்துக்கு போக மாட்டேன், ஸ்பைடர் இடத்துக்கு தான் போக மாட்டேன். ஏன்னா அது மேலே தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சுற்றினேன். ஓகேவா, அதை பாருங்கள், சுற்றாத எதுவுமே இல்லை. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி அது ஆக்சுவலி எங்கே தெரியுமா அங்கே இருக்கும், நீங்களே பாருங்களேன். எல்லா ரூமுக்கும் போனேன் நான். ஓகேவா, எல்லா இடத்தையும் செக் பண்ணேன், சுற்றி பார்ப்பேன் நான். எல்லா இடத்துக்கும் செக் பண்ணுவேன், சுற்றி காணுமே அப்படின்ட்டு. ஓகேவா, நான் செக் பண்ணுற இதுவே பாருங்கள். ஓகேவா, செக் பண்ணிகிட்டே இருப்பேன். காணும், சுற்றி காணும். எனக்கு வந்து செம்ம எச்சலாச்சு எனக்கு. என்னடா இது சுற்றி காணுமே, இவ்வளோ எண்டு கிட்ட வந்துட்டுமே அப்படின்ட்டு. இந்த பேட்லாக்கியை போய் மேலே போய் அன்லாக் பண்ணிடுவேன். ஓகேவா, அன்லாக்கு பண்ணிட்டேன். இப்போ மாஸ்டர் கீ இருக்குது, சுற்றியை மட்டும் காணும். ஓகேவா, தேடுக்கூட வேணாம்,
கையில் இவ்வளோ நேரம் வச்சிருந்த சுற்றியே காணும். கடைசியில் வந்து பார்த்தா இந்த பொண்ணு கேள்வி ரூமில் இருக்குங்க. அங்கே இங்கேன்னு சுற்றுனேன் நான். இந்த இடத்துக்கு வரல. அந்த ஸ்பைடருக்கு கக்குமே அந்த இடத்துக்கு வரலங்க. அப்புறம் அங்கே போய் அந்த கட்டை எடுத்து மாஸ்டர் கீயை போட்டு வெளில போகும். 5 நிமிஷமாக தேடினேன். அவ்வளோதாங்க, டோர் ஸ்கேப்பை முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சத்தியமாக என்னடி பார்க்குற? என்ன கடுப்பேத்துறார் மயிலாட். திரும்பி என்ன அடிச்சு வைக்க போறியா? ஓடி கிளவி த எண்டு. ஐயோ பயந்தே போயிட்டேன். ஏன் நீ ஏண்டி வர மூஞ்சி காமிச்சிட்டு? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமாக இருக்குது. ஸோ எப்படியோ கிராணி வந்து டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார் எஸ்கேப் தான் பண்ணணும். ஓகேவா? அது எவ்வளோ போகோ தெரில. ஸோ என்ன வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.